கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை ஆட்சி அமைக்க அழைப்பதில் ஆளுநர் ஏன் காலதாமதம் செய்கிறார் என புரியவில்லை என்றும், சின்னம்மாவை உடனடியாக ஆட்சியை அமைக்க அழைக்க வேண்டும் என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயசாந்தி தெரிவித்துள்ளார். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு அப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்ட்டி 100 வருஷம் இருக்கணும்ட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. அது ஒரு டிசிப்ளின் பார்ட்டி, மக்களுக்கு எத்தனையோ நல்லது செஞ்சிருக்கு பார்ட்டி. அப்படிப்பட்டது இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்ட்டு நாங்க யாரும் எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் சின்னம்மா நீங்க முதலமைச்சரா வரணும், நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றோம்ட்டு ஒட்டுமொத்த எம்எல்ஏக்கள் 130 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தார்கள், கையெழுத்து போட்டு கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில சின்னம்மா என்ன பண்ணாங்கன்னா, சரி நீங்க நிரந்தரமான முதலமைச்சர் யாரும் இல்ல, பார்ட்டி காப்பாற்றணும், அம்மா கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் மக்களுக்குள்ள சேர்க்கணும், ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சு சின்னம்மா அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிச்ச லெட்டரை கையில வச்சுக்கிட்டாங்க. திரு கவர்னர் வித்யாசாகர் அவர்களை அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ராஜ்பவன்ல இருந்து இல்ல வித்யாசாகர் அவர் இல்ல, ஊட்டி போயிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சார் அம்மா என்ன பண்ணாங்க, சின்னம்மா அந்த லெட்டரை ஃபேக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டைம் எடுத்தாங்க. ஒரு 5 நாளுக்கு அப்புறம் திரு வித்யாசாகர் அவர்கள் சென்னைக்கு வந்தார். வந்த பிறகு அம்மா அழைத்தாங்க. அப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னா, 130 பேர் ரெடியா இருக்கிறோம், நாங்க எல்லாரும் வருவோம் அப்படின்னு சொன்னா, இல்ல 10 பேர் தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் 130 எம்எல்ஏக்கள் ரெடியா இருக்கும்போது வர சொல்லி பதவி பிரமாணம் செய்ய வைக்கலாம் இல்லையா? 10 பேர் தான் வரணும்ட்டு ஏன் சொன்னாங்கன்ட்டு எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. சரின்ட்டு அம்மா என்ன சொன்னாங்க, சரின்ட்டு 10 பேரோட ராஜ்பவன் போனாங்க. திரு வித்யாசாகர் அவர்களை சந்தித்தாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னன்ட்டு அவருக்கு தெளிவா சொன்னாங்க. 130 எம்எல்ஏ எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, உங்க அபிப்பிராயம் சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. அவர் அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு சொல்லுவோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் அம்மா வந்துட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு நெக்ஸ்ட் டே கவர்னர் என்ன சொல்லுவார் அப்படின்ட்டு எதிர்பார்த்தோம். ஆனா அவர் எதுவுமே சொல்லல, எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. எந்த ஸ்டேட்லயே பார்த்தா ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோம்னா இத்தனை எம்எல்ஏக்கள் சப்போர்ட் இருக்கு, அந்த லெட்டர் பார்த்தோம் கவர்னர் அக்செப்ட் பண்ணுவாரு, பதவி பிரமாணம் செய்ய வைப்பாரு. ஆனா தமிழ்நாடுல வித்தியாசமா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. இத்தனை எம்எல்ஏக்கள் சின்னம்மா தான் முதலமைச்சரா வரணும்ட்டு ஒட்டுமொத்த ஏடிஎம்கே பார்ட்டி கேக்குது, சொல்லுது, கிளாரிட்டி கொடுக்குது. அப்படிப்பட்ட நிலைமையில எந்த பதிலும் சொல்லாம காலதாமதம் பண்ணிட்டே இருந்தா அதுக்கு அர்த்தம் என்னன்னு புரிய மாட்டேங்கிறது. இல்ல எம்எல்ஏ சப்போர்ட் இல்லாத பன்னீர்செல்வம் அவரை இருக்க சொல்லுவாரா? எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். இப்பவே லேட் ஆயிடுச்சு, ஒரு குழப்பத்துல இருக்கு தமிழ்நாடு. நீங்க ஒரு வாரத்துல சொல்லுவீங்களா, 10 நாள்ல சொல்லுவீங்களா, இல்ல 1 மாசத்துல சொல்லுவீங்களா, இல்ல சொல்ல மாட்டீங்களா? நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, திரு வித்யாசாகர் அவர்கள் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். இது நாங்க நினைக்கிறோம், இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதனால காலதாமதம் பண்றோம் அப்படின்னு சொன்னா புரியும். ஆனா என்ன ஏன் லேட் பண்றாருன்றது தான் தெரியல. இப்ப வெளியில சில தீய சக்திங்க ஏடிஎம்கே டிஸ்மேண்டில் பண்ணும் அப்படின்ட்டு தான் நினைக்குது. இது இடம் கொடுக்க கூடாதுன்ட்டு நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரணும், ஒரு நிரந்தரமான முதலமைச்சர் வரணும். இப்ப நிரந்தரமான முதலமைச்சர் இல்ல, ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்ல. அம்மா கூட எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, மக்களுக்கு நல்லது செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு சில தீய சக்திகள் டிஸ்மேண்டல் பண்ணும், ஏடிஎம்கே இருக்கக்கூடாது,
இவங்க அதிகாரத்துல இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இது கிளியரா எங்களுக்கு புரியுது. சோ நாங்க ரிக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, கவர்னர் அவர்களே கிளாரிட்டி கொடுங்க.